Hi friends, welcome to CryptoPhoebees. நம்ம CryptoPhoebeesல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டோக்கன் ஏர்னிங் தான். இந்த டோக்கன் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் அண்ட் நிறைய பேர் இதை ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் பெரிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயுமே லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்கும் டெஃபினட்டாக. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ இந்த காயினை கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது புது காயின்லாம் எதுவும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாமல் மிஸ் பண்ணவங்களோ இல்லை இது இன்னும் நான் ரொம்ப லிமிட்டடான இது தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, இப்போ புது அப்டேட் நிறையா வந்திருக்கு. என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அது நம்ம எப்படி வந்து அதிகமான மில்லியன்ஸ் ஆஃப் காயின் வந்து பர் டே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் எல்லாருமே இந்த காயினை மிஸ் பண்ணாமல் இந்த டோக்கன் வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த டோக்கனோட ஏர்னிங் பற்றி நிறைய அப்டேஷன்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டோக்கன் தான். இதுக்கான ஃபியூச்சர் அப்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிகிராம் சேனல் எடுத்துக்க முடியும். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது வேறு எதுவுமே இல்லை, ஹாம்ஸ்டர் காயின் அப்படின்ற இந்த காயின் பற்றி தான். ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்கச்சக்கமான எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது. ரொம்ப பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு காயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணி இதை டெய்லி வந்து நம்ம மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் புது அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். இதை பாருங்கள், இதிலே நீங்கள் போய் ஜஸ்ட்டு உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இங்கே KuCoin இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பைபிட்டு KuCoin எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே நம்ம அவங்களோட இதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் பாருங்கள் லிஸ்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட பைபிட்டு, MEXT, பிட்கெட்டு, எல்பேங்க்கு, Gate.io, OKX, KuCoin, Huobi எக்ஸ்சேஞ்சு, பினான்ஸ் கூட உங்களுக்கு வந்து இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் சூப்பராக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டோக்கன் இது. ஸோ இந்த டோக்கனை ஒரே நாளில் மல்டிபிள், அதாவது நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் காயின் வந்து நம்ம எல்லாரும் ஏர்ன் பண்ண முடியும். இவங்க ஒரு புது அப்டேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அண்ட் இது எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவங்களோட அஃபிஷியல் நியூஸ் புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காயினை நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் கிளியராக எடுத்துக்க முடியும். இது வந்து நம்ம ஒரு நாட் காயின் ஏர்ன் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் நிறையவே அதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பாருங்கள், முக்கியமாக இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஃபிட் பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் டோக்கன் அப்படின்றது அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆட்ராப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பாட் ஏர்னிங் இல்லைங்களா, இதுக்கான லிங்க் எல்லாம் நான் திருப்பி கீழேயும் கொடுக்குறேன். அண்ட் இதை ஜாயின் பண்ணி பேசிக்காக இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. எப்பயும் போல தான் நம்ம எப்படி வந்து நாட் காயின்லாம் ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட காயின் இருக்கும். இந்த காயின் மட்டும் இப்போ பத்தாது, இந்த காயினை வச்சு நம்மளுக்கு ஆட்ராப் வந்து ரிலீஸ் ஆகலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த இதை வச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் பர் ஹவர் இது தான், ஓகேங்களா? ஸோ இதை அதிகமான லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய வழி இருக்குது, ஒன்று நம்ம பார்க்கலாம். இதில் டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்போ 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது புது அப்டேட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி போய்ட்டு நம்ம ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே ஏர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி யூடியூப்பில் ஜஸ்ட்டு ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம். பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு காயின்ஸ் ஏறும். அண்ட் டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு டே நடுவில் மிஸ் பண்ணாலும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். ஸோ அதனால் ரெகுலராக நம்ம பண்ணும்போது பாருங்கள் 5 மில்லியன் ஒரு டேக்கே பார்த்திங்க அப்படின்னா 5 மில்லியன் வந்து கிடைக்கிது, ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாலும் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இங்கேயும் பார்த்திங்க யூடியூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு தடவை இதை செக் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இது ஜஸ்ட் போகும், நான் பேக் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சா உங்களுக்கு இந்த செக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 lakh காயின் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 2 இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே என்னென்ன டாஸ்க் இருக்கோ நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம பண்ண வேண்டியது இது 2 ப்ளஸ் இந்த இது, ஓகேங்களா? இதை பண்ணுறது மூலிமா காயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இந்த காயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான், ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெய்லி ரிவார்ட் அப்படின்றது இதில் வந்திருக்கு, ஓகேங்களா? அண்ட் இது இல்லாமல் இன்னும் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி காம்போ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மைன் அப்படின்ற ஆப்ஷன் தான். ஸோ இந்த மைன் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த 3 கார்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு தான் நான் டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். ஸோ நம்ம சேனலில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த கார்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்றதையும் மேக்ஸிமம் சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதே மாதிரி என்னென்ன கார்ட்ஸ் இன்றைக்கானது அப்படின்றதையும் கொடுத்துருப்போம். இது வந்து நம்ம இன்றைக்கி மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 மணி வரைக்கும் இந்த கார்ட்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேறு கார்ட்ஸ் வந்து காமிக்கும். 5 மணிக்கு முன்னாடி பண்ணுறவங்க நம்ம வந்து இந்த கார்ட்ஸ் நான் மார்னிங் கொடுக்குறேன், இல்லைன்னா நேற்றுக்கு முதல் நாளே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கான கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நம்மளுக்கு வரும். வேறு கார்ட்ஸ் வந்து நான் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏர்லியராக பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த கார்ட்ஸ் 3 வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 5 மில்லியன் காயின் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ ஒரு 50 lakhs காயின் வந்து நம்மளுக்கு இதில் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நான் இதுவும் உங்களுக்கு டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். இந்த டாட்டு அண்டு ஒரு அதாவது ஐஃபோன். ஓகேங்களா? இந்த டாட்டும் அந்த ஐஃபோனும் வந்தது இந்த ஆல்ட் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் அது வந்து மைண்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து இந்த 2 தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த காம்போ அப்படின்றது, இந்த இது தான் வந்து இந்த மைன் அப்படின்றது. இதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு கார்டு சூஸ் பண்ணிட்டேன். மற்ற 2 கார்டு என்ன அப்படின்றது நான் அங்கே பார்த்துட்டு வந்து நீங்கள் அதை பார்த்து அதே கார்டை நீங்கள் எங்கே இருக்குது அப்படியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கார்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா செகண்டு இந்த விசி லேப் அப்படின்றது அது வந்து கிட்டத்தட்ட இங்கே பிஆர்என் டீம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கார்ட்ஸ்குள்ளே இருக்குது, இந்த ஹாம்ஸ்டர் க்ரீன் எனர்ஜி. ஸோ இப்போ இது 2 தான் நம்ம வந்து எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்றதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர் டீம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து அந்த விசி அப்படின்ற அந்த கார்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே இருக்குது அப்படின்னு. இது இருக்குது விசி லேப்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த டோக்கன் தான். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி கோ ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இது வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? டெய்லி காம்போவில் செகண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு கார்டு தான். ஸோ லாஸ்ட் ஒன் இந்த ஸ்பெஷல் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நியூ கார்ட்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் நான் எங்கன்றது மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இதை நம்ம வந்து ஓகே அப்படின்னு பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இப்போ மொத்தம் 3 கார்டு சூஸ் பண்ணிட்டோம். அதனால் 5 மில்லியன் காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டெய்லி இந்த 5 மில்லியன் காயின் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு இந்த 3 கார்ட்ஸ் தேவைப்படும். இது என்னென்ன கார்ட்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து டெய்லி இந்த காம்போ கார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ பண்ணாதவங்க ட்ரை பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படின்றத நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான வழி பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட்டு ஒவ்வொன்றா இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே தான். இதை நம்ம எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு இருக்கும் சின்ன காயின் கொடுத்து பர் ஹவர். இங்கே பார்த்திங்கன்னா இந்த காயினை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த இது வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இங்கே பாருங்கள், இப்போ இந்த இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் 1 மணி நேரத்துக்கு 400 சில்லற கார்டு வருது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம 4000 கார்டு கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இங்கே சில இதெல்லாம் லாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லாக் என்ன, எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறது, எனக்கு இந்த லாக் இருக்கக்கூடிய கார்டு வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு லாக்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கில் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மார்ஜின் ட்ரேடிங் X30 அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதில் லெவல் 8 வரைக்கும் மூவ் பண்ணணும். அது மூவ் பண்ணாக்கா இந்த கார்டு வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் லெவல் 30 அப்படின்றது எங்கே இருக்குது, X30ன்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது. இதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, லீகல் ஒப்பீனியன் லெவல் 6 அப்படின்னு. ஸோ லீகல் ஒப்பீனியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். லீகலில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணலாம். அதோ லீகல் ஒப்பீனியன் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து லெவல் 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் லெவல் போகுது. நம்ம அடுத்தடுத்து இதேமாதிரி நம்ம கிளிக் பண்ணி லெவல் 6 வரைக்கும் நம்ம மூவ் பண்ணணும். இது மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது வந்து அந்த கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே சைடில் லெவல் போட்டிருக்காங்க. 4 லெவல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது 6வது லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் 6 லெவல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கார்டு ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதோ பாருங்கள், மார்க்கெட் ட்ரேடிங் X30 அப்படின்றது இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. மார்ஜின் ட்ரேடிங் சாரி. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி மறந்துடாதீங்கன்னா இந்த கார்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த எல்லா கார்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு இந்த காயினை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இது வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா 8வது லெவல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காயினை நம்ம இந்த காயினை கொடுத்து பே பண்ணி 8 லெவல் வரைக்கும் மூவ் பண்ணணும். இப்போ தான் செகண்ட் லெவலே போயிருக்கு. ஸோ 8 லெவல் நம்ம மூவ் பண்ணிட்டோன்னா அந்த கார்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ப்ராஃபிட் பர் ஹவரும் சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 8 லெவல் வரைக்கும் நான் மூவ் பண்ணுறேன். இதில் இருக்க ஒவ்வொரு கார்டையும் நம்ம இது மாதிரி ஓப்பன் பண்ணி அதிகமான ப்ராஃபிட் பர் ஹவர் எது கொடுக்குதோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், 8 லெவல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு பாருங்களேன், 10,000 காயின் கொடுத்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கே உங்களுக்கு 1.1K 1100 காயின் வந்து ஒரு மணி நேரமும் கொடுக்குறாங்களாம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்படி பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் பர் ஹவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பிஆர் டீம்ஸு, லீகலு, ஸ்பெஷல், இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா கார்ட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், 6,000 காயின் கொடுத்தோம் அப்படின்னா 1,500 காயின் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன அமௌண்ட்டுக்கு ஆஃப் காயின்லேயே பர் ஹவருக்கான காயின் அதிகமாக கிடைக்கணும். அது எங்கே கிடைக்குதுன்றதை பார்த்து அந்த காயினெல்லாம் நீங்கள் வந்து இதை நம்ம இப்போ சூஸ் பண்ணி நம்ம அதை வாங்கணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் எங்கேருந்து போகும்னா இந்த காயினில் தான் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இதை வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்தோம். அண்ட் இங்கே ஒன்றேன்னு இருக்குது, இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு டேப் பண்ணணும். நீங்கள் ஒரு 3 டேப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துடும். ஓகேங்களா? இதுக்கான ரிசல்ட் என்ன, இதுக்கான இது என்னன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம்லேயே போட்டிருக்கோம். ரிசல்ட் வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ALT அப்படின்ற லெட்டர் வரணும். ஸோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து ஒரு டாட்டு ஒரு ஐஃபன், செகண்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டாட்டு ஐஃபன் 2 டாட்டு. இது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆல்ட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ALT. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு லெட்டர் வரணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாஷ் போகுது, ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டாட் வருது, அப்புறம் ஒரு லாங் ப்ரெஸ். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஏ அப்படின்ற லெட்டர் வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ALT கொண்டு வரணும். செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸு, 2 டாட்டு. இப்போ பாருங்கள் எல் வந்துருச்சுங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டாட்டு, ஒரு லாங் ப்ரெஸ். ஸோ இப்போ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அது போயிடும். ஓகேங்களா? ஸோ போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பாருங்க, இங்கே எல்லாமே போயிடுச்சு, AL போயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம ஃபஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு டாட்டு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ ஏ வந்துடும். அதேமாரி ஒரு டாட்டு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸு. தப்பாக பண்ணிட்டோம், அதனால் போயிடுச்சு. லாங் ப்ரெஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டாட்டு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸு, 2 டாட்டு, எல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ டீக்கு வந்து லாங் ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போகிறோம், டீ வந்துருச்சு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். டேக் எ ப்ரைஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. பாருங்கள், இப்போ மொத்தமாக இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை டெய்லி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், டெய்லி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பூஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஆல் எனர்ஜி பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து 6 எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இந்த எனர்ஜி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதால இந்த பேஸ்கெட்டும் ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இது வந்து நீங்கள் பர் கிளிக்கு அதிகம் பண்ணிவிட்டு நீங்கள் கடகடன்னு இதை கம்ப்ளீட் பண்ணி இப்படி கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான மேட்ரு இப்போதைக்கு இதுதான். இதை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஏர்ட்ராப் சூப்பரான ஏர்னிங் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அது மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி 9 லெவல் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்துடுங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காயினையும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த எல்லா டாஸ்க்கும் பண்ணோம் அப்படின்னா இந்த காயின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரூல்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இதில் ஒரு சூப்பரான இன்கம் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த ஏர்ட்ராப்பில் இப்போயும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒன்றும் கேட்டு போகலை, இன்னிலேருந்து ஜாயின் பண்ணி கடை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஏர்னிங் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண ஏர்ட்ராப்போட புது அப்டேஷன்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்காகவும் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு யூடியூப் நம்ம டெலிகிராம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் வீடியோவும் அண்ட் வாய்ஸ் கமெண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் தான் அண்ட் உங்களோட கமெண்ட் ஒப்பீனியன் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ என்ன மாதிரி போடலாம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் நிறைய சர்ச் பண்ணி போடுவேன். ஸோ அதனால் ஒரே ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க எப்பயுமே. தேங்க்யூ.